வழக்கு தகுதி வலிக்கிற ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இயல்பு வழக்கில் எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லியிருப்பாங்க. இலக்கணம் உடையதுனா என்ன எப்படின்னா, நிலம், மரம், வான், எழுது இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இதை வந்து அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் அடைஞ்சிருக்காது. இது வந்து இலக்கணம் உடையது, அதனால் இது நமக்கு தேவையில்லை. இலக்கண போலி பார்க்கலாம். இலக்கண போலிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? முன்பின் தக்க போலின்னு சொல்லுவாங்க. வார்த்தையிலே இருக்குது, சொற்கள் வந்து முன்னும் பின்னும் மாறி இருக்கும். அதாவது இல்லத்தின் முன்னை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இல்முன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக முன்றில்னு மாற்றிருப்பாங்க. கிளையோட நுனியை வந்து கிளை நுனின்னு சொல்லாமல் நுனி கிளைன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள்? 2 வேர்டு மாறி இருக்குது பார்த்தீங்களா? இல்முன்னை முன்றில்னும் கிளை நுனியை நுனிக்கிளைன்னு சொல்கிறாங்க. இது பேர் தான் என்ன? இலக்கண போலி. அதாவது முன்பின் தக்க போலின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலக்கண முறைப்படி தப்பாக இருந்தாலும் அதாவது போலியை இலக்கண முறைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறது தான் வந்து இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், மருவுன்னா என்னென்னா, சில எழுத்துக்களை முழுமையாக வந்து எல்லா இடத்தையும் நம்ம ஒழிக்க மாட்டோம். அதாவது என்னென்னா, கோயம்புத்தூரை வந்து கோவைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம். வாயில் வந்து வாசல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எல்லாமே பார்த்தோம்னா மருவில் வருது. மரு வந்து சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது. ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வாயிலுங்கிறத வந்து 2 வகையாக கவர் ஆகுது. வாயில்னு வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இல்லத்தின் நுழையும், அதாவது இல்லத்தில் நுழையிறது வந்து இல்வாய் அப்படின்னு சொல்கிறாம அதை வந்து வாயில்னு சொல்லி மாற்றுறது என்ன? முன்பின் தக்க போலி, அதாவது இலக்கண போலினும். வாயில்ங்கிறத வாசல்னு சொன்னால் அது மருவாகவும் வருது. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.